ஆமா. ஹாய் சில்லன்ஸ். வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. அப்படியே டைரெக்டாக போயிடலாம். மதியத்திற்கு சுட சுட சோறு. ஓகே. நம்ம கடையில் ராஜபோகம் அரிசி கிடைக்கும். நம்ம இதுலேயே போட்டிருப்போம். அந்த அரிசி தான் இன்னைக்கு வடிச்சிருக்கேன். சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. ராஜபோகம். அதுக்கப்புறம் வந்து எறா தொக்கு, சிறுகீரை கடைசல், சூப்பர். நண்டு வறுவல். ஒரு நாள் ரெசிபி போட்டிருக்க பார்த்தியா? அதே நண்டு வறுவல் தான். ஓகே. அருமையான ஒரு நண்டு வறுவல், முட்டை வறுவல். எனக்கு ஒரே வறுவலாக இருக்கு. இந்த பக்கம் ஒரு காய் வறுவல்ன்றதுக்காக கேரட் பொரியல். அருமையான ஒரு கேரட் பொரியல். சிறப்பு. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். இன்னைக்கு வேறு லெவலில் சமைச்சிட்டோம். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு பொடி செல்லா குட்டிஸ் வீட்டில் டிஃபனான லஞ்சை நம்ம மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் நம்மளவே இருக்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறாங்க. வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பி டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். கீழே வந்து இன்றைக்கி ஒரு ஹாப்பி நியூஸ் நடந்துட்டு இருக்குது. மாட்டுக்கு தொட்டி கட்டிகிட்டு இருக்கிறோம். சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு கட்டி அழகாக அதுக்கு டெயில்ஸ் ஒட்டி கழுவுனா தண்ணி வெளியே போகிற அளவுக்குலாம் பைப் வச்சு ரொம்ப அழகாக நீட்டாக ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா நம்ம சந்தையில் நிறைய கழுவிட்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த மாவு தயார் பண்ணுறதுக்குலாம் கழுவி அடதோசை மாவு, பலதானியம், இது பச்சரிசி மாவு, கேழ்வரகு மாவு, ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் நம்ம கழுவி கீழே தான் ஊற்றுறோம். அதனால தான் இத்தனை நாள் பக்கெட் வச்சு ஊற்றுனா முடியல. நிறைய தண்ணி எடுத்துகிட்டு போனாலும் சாய்ச்சி விட்டுடுது மாடு. அதனால் அதை குடிக்க வசதி இல்லை. ஸோ அது அழகாக நின்று இப்படி குடிக்கிற அளவுக்கு அழகாக கட்டியிருக்கோம். கட்டி முடிச்சதும் ஃபுல் ஃபினிஷிங் ஆனதும் உங்களுக்கு காட்டுறோம் எப்படி கட்டியிருக்கோன்னு. ஏன்னா வேஸ்ட்டாக போகிறத எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, பாழாக போகிறத பசு வாயில் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா நம்ம சாப்பிட்ற பழம் நமக்கு தோல் மாட்டுக்கு, நம்ம சாப்பிட்ற காய்கறிகளில் நமக்கு அதோட கழிவுகள் இருக்கு இல்லையா? அது தோல், காம்பு, அது எல்லாமே மாட்டுக்கு கொடுக்கலாம். சோறு நமக்கு வடிக்கிறோம் இல்லையா? கஞ்சி மாட்டுக்கு. அந்த கஞ்சி நம்ம குடித்தா கால் வலி வரும் அப்படின்றதுக்காக தான் சோறை நம்ம வடித்து சாப்பிட்ற முறையே இருக்குது. நிறைய பேர் அது தெரியாமல் குக்கரில் வந்து சாப்பிட்றோம். என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்லாம், கரெக்டு. டெய்லி வந்து குக்கர் சோறு சாப்பிட்றது உடலுக்கு நல்லதில்லை. அது நான் சொல்கிறேன். நிறைய பேர் அது தெரியாமல் குக்கரில் வச்சுட்ருக்கோம் இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். ஸோ அதை வடிச்சிட்டு மாட்டுக்கு தண்ணி ஊற்றினா நமக்கும் புண்ணியம், எல்லாமே நல்லதே நடக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லுங்களா, வாழ்க வளத்துடன் எப்போது மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். வேற என்ன பட்டு? அவ்வளோதான். நம்மாழ்வா இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு அதுலேயே எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். இந்த ராஜபோகம் அரிசி கூட அதில் நம்ம போட்டு வச்சுருக்கோம். சரிங்களா? மூட்டையாக வேணாலும் எடுத்துக்கலாம். 26 கிலோ மூட்டை வேணால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். போர்ச்சர் கூட போட்டுக்கலாம் நியர்பை சென்னைனா. சரிங்களா? நேரடியாக வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம நம்மாழ்வா இயற்கை சந்தைக்கு வந்துடுங்க. வாழ்க வளத்துடன். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா. பை. பாய்.